ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் ஹே ஃப்ரீக்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஜங்குக்கோட தொலைதூர காதலோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக எதோடு முடிச்சிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் சாரா கிட்ட வம்பு பண்ண அந்த பையனை அடித்து அனுப்பியிருப்பீங்க. அதோடு முடித்தேன். இப்போ வாங்கினா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பையனை உங்களை பார்த்து மாட்டாமல போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போயிடுறான். நீங்கள் பார் மச்சான், பூச்சாண்டி காமிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் முன்ன சிரிச்சிட்ருக்கீங்க. சாரா ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கா. நீங்கள் என்னடி ஆச்சு, ஏன் அப்செட்டாக இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே சாரா ஏதாவது பிரச்சனையாகும் போது அப்படின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் பார்த்துக்கலாம், அதுக்குன்னு அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பானா? நானாக இருக்க பரவாயில்ல, டேயானாக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா அதுவும் கரெக்டு தான், ஆனால் எனக்கு ஏதோ தப்பாக படுத்துடி அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே நீங்கள் அதெல்லாம் எதுவும் நடக்காது வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா நீங்கள் முன்னெல்லாம் கிளாஸுக்கு போகிறீங்க. கிளாஸ் ரொம்ப போராக போகுது. நீங்கள் எனக்கு தூக்கமே வருதுடி, இவள் எடுக்கிறாடி கிளாஸ் மயிர் மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. உடனே சாரா ஒழுங்காக கவனிச்சு படிங்கடி, இதுதான் லாஸ்ட் இயரு, இது முடிச்சுட்டா நம்ம ஜாலியாக காலேஜில் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சாரா சொல்கிறா. உடனே நீங்களும் அதுவும் கரெக்டு தான், ஆனால் இது லாஸ்ட்டு இதுன்றதுனால ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கு மச்சான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா என்னவோ பண்ணுங்கள், சரி நானாக மார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டுருக்கா. நீங்களும் முன்ன ஏதாவது சாக்லேட் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மின்னுக்கிட்ட கேட்குறீங்க. உடனே காலையில் பூமர் வாங்கினேன் மச்சான், ஆமாம் இந்தா அப்படி சொல்லிட்டு பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறா. நீங்கள் சாராக்கு பாதி, நீங்கள் பாதி, அப்புறம் மின்னு பாதி, 3 பேரும் ஒரு பூமரில் நீங்கள் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. பூமர் மின்னுட்டுருக்கு. உங்கள் மேம் சாக் பீஸை தூக்கி போடுறாங்க உங்கள் மேலேயும் மின்னு மேலேயும். நீங்கள் போச்சு நல்லா மாட்டிக்கிட்டோம் மின்னு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று மின்னு எந்திக்கலைன்னா இன்னும் கத்துவா, ஏஞ்சிரு அப்படின்னு அவர் சொல்கிறா. உடனே நீங்களும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஏஞ்சி நிற்கிறீங்க. உடனே உங்கள் மேம் கிளாஸ் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் என்ன பழக்கம், கெட் அவுட் அப்படின்றாங்க. உடனே நீங்கள் மேம் அப்படின்னுங்க. உடனே அவங்க ஐ சே கெட் அவுட் அப்படின்றாங்க. உடனே நீங்கள் பாரு நல்லா, வாடி நம்ம வெளியாக போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போய் நின்றுக்கிறீங்க. உடனே அவங்க லாஸ்ட்டு வருஷம் தானே ஸ்கூலில், அப்போ கூட உங்களால் ஒழுங்காக இருக்க முடியாதா அப்படி இப்படின்னு கற்றுனாங்க. நீங்கள் இந்த காலில் வாங்கி அந்த காலில் விட்டுட்டு நிற்கிறீங்க 2 பேரும். இந்த சைடு சாரா ஒழுங்கா, அதுக்கு தான் அப்போவே சொன்னேன் படிங்கடி, அட்லீஸ்ட் படிக்கிற மாதிரி ஆக்டிங்காவது பண்ணுங்கன்னு. கேட்டாங்களா? நான் கூட தான் பப்ளிகம் சாப்பிட்டேன், என்னை மட்டும் ஏன் வெளியிலே வெளில, அவளுங்க மட்டும் ஜாலியாக இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புலம்பிகிட்டு இருக்கா. நீங்கள் மச்சான் ரொம்ப போர் அடிக்கிறதுல ஏதாவது விளாட்லாமா, சாராவையும் கூப்பிட்ருக்கலாம்டி, இந்த சனியை பாரு நம்ம மட்டும் சாப்பிட்டது மட்டும் பார்த்துச்சு, அவள் சாப்பிட்றத பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று மின்னு பாவண்டி அவள் பாரு உட்காந்து பிள்ளை எழுதிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சாராவை பார்த்து கிண்டல் அடித்து சிரிச்சிட்ருக்கீங்க. சாரா உங்களுக்கு செய்கை காமிக்கிறா. கொன்றுவேன், ஒழுங்காக போங்கடி, என்ன மட்டும் விட்டுறீங்கள உங்கள் பேச்சுக்கா அப்படி சொல்லிட்டு சாரா கோச்சிக்கிறா. ஒன்று நீங்கள் அவள் கோச்சிக்கிட்டாடி அப்படின்னு நீங்கள் மின்னிக்கிட்ட சொல்கிறீங்க. ஒன்று மின்னு ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மின்னு கேட்குறா. ஒன்று நீங்கள் வேறு என்ன பண்ணுறது, சாயங்காலம் போகும்போது பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சார மின்னு ஓகே 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 அப்படியே ஈவினிங் ஆகுது, ஸ்கூல்லாம் முடிஞ்சிடுச்சு. சாரா தான் அவள் ரொம்ப கோவமாக இருக்கா. நீங்கள் பேக்கில் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு சாரா அப்படின்னு போய் நிற்கிறீங்க. உடனே சாரா 2 பேரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கோச்சிட்டு போயிடுறா. நீங்கள் ஷோ என்னடி பண்ணுறது இப்போது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று மின்னு அப்படின்றா. ஒன்று நீங்கள் எதுக்கிட்டாலும் தெரியலன்னு சொல்லாதடி அப்படின்னு நீங்கள் முன்ன பார்த்து சொல்கிறீங்க. ஒன்று முன்ன மச்சான் அப்படின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் என்னாச்சு, அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும்டி, என்ன தெரிய சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று முன்ன இல்லை அவன் கூப்பிட்ருக்கான் நான் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே நீங்கள் மின்கிட்ட நீங்கள் இந்த டைமில் போறியே சேஃபாக உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே மின்னு அவன் வீட்டுக்கு தான் வருவான், அதனால் நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன், சும்மா அவங்க வழியில் பார்த்தாங்க கூப்பிட்டுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் ஸ்ட்ரெயிட்டாக. நீ எப்படியாவது சாராவை சமாளிடி ப்ளீஸ்டி அப்படின்னு மின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் அச்சோ என்னடி எல்லாம் என் தலையிலேயே கட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே மின்னு ப்ளீஸ்டி என் செல்லம் இல்லை ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சிட்டு போயிடுறா. நீங்கள்
இன்றைக்கி நம்மளுக்கு வாட்சது எதுவும் இல்லை போல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் கிளாஸில் வந்து புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. வெளியில் வரும்போது உங்கள் மேம் தான் அவங்க நின்றுட்டு வயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே நீங்கள் வந்து மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா படி வயன், மேபி உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து ஓகே மேம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து சாரா வேறு போகிறா, இந்த சனி வேறு விட்டு தொலை மாட்டேந்தே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் மேம் ரொம்ப நேரமாக பேசுகிறாங்க. உங்களுக்கு காண்டாக இருக்குது. நீங்கள் ஒன்று மேம் டியூஷன் போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து உங்கள் மேம் வந்து டியூஷன் போறியாம்மா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் மனசுக்குள்ளே நான் எங்கடி டியூஷன் போகிறேன், சாரா தாண்டி போகிறேன், என்னை விடுடி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. உடனே வந்து அவங்க வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து ஆமாம் மேம் டைம் ஆகிடுச்சி, நான் வீட்டுக்கு போயிட்டு டியூஷன் வேறு கிளம்பணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மேம் வந்து சரிடா நீ போ பார்த்துப்போ நல்லா படி அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வந்து ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து குடுகுடுன்னு ஓடுறீங்க. வேறு வந்து அப்படியே வந்து ஒரு பஸ்ஸில் ஏறி போயிடுறா. நீங்கள் வந்து போச்சு இவளை எப்படி சமாளிக்கிறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே அப்படியே மெதுவாக நடந்துகிட்ருக்கீங்க. அங்கே ஒரு குட்டி கல் ஒன்று இருக்கும். அந்த கல்லை தட்டி தட்டி விளாண்டுட்டு அப்படியே யோசிச்சுட்டே போகிறீங்க. இவளை எப்படி தான் நான் சமாளிக்கிறது, ஐயோ கடவுளே எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த கல்லை தட்டி தட்டி விளாண்டுக்கிட்டே போகிறீங்க. அப்போ யாரோ வந்து ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு காலையில் உனக்கு வாங்கினது பத்தாதா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. அந்த பையனை வந்து நான் வாங்கினேன்ல அது திருப்பி கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து என்ன ஓவராக பேசுகிற அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து அவன் வந்து தனியாக மாட்டினியா, நான் கூட அவளுங்க இருப்பாளுங்க கூட, எப்பட்றா உன்னை தூக்குறதுன்னு நினச்சேன், பரவாயில்ல அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஏய் என்ன பேசுகிற அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே அந்த பையன் வந்து வா வா சொல்கிறேன் வா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் வந்து ஏய் கையை விட்டுடா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து அவன் வந்து வேறு வாடா போடான்னு பேசுனேன்னு வச்சுக்கோ, அடிச்சுட்டு தான் நான் பேசுவேன் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஃப்ரெண்டு பின்னாடி சுற்றினேன் அதனால நான் அடித்தேன், தேவலாம் பண்ணாத கையை விடு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அந்த பையன் வந்து விசில் அடிக்கிறான். விசில் அடித்தோடனே வந்து எல்லாருமே வந்துடுறாங்க. உங்களுக்கு செம பயமாகிடுது. நீங்கள் வந்து அப்போவே காலையில் சாரா சொன்னான் கேட்டிருக்கணும், இப்போ பாரு எத்தனை பசங்க அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு மாதிரி பயத்துலேயே நின்றுட்டுருக்கீங்க. பயம் இருக்குது உள்ள, ஆனால் நீங்கள் வெளியில் வந்து காமிச்சிக்கல. நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உடனே அந்த பையன் வந்து என்ன காலையிலலாம் என்கிட்ட ஓவராக எகுறுனா இப்போ எகுறி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும் தள்ளு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அந்த பையன் வந்து அவ்வளோ சீக்கிரம் போட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் ஹேண்டை வந்து பிடிச்சி உங்களை இழுக்கிறான். நீங்கள் வந்து ஏய் அவ்வளோதான் உனக்கு கையட்றா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அங்கே இருக்கவங்களாம் வந்து என்னடா இந்த பாப்பா ரொம்ப தொகுத்து அப்படின்னு வந்து கேட்குறானுங்க. உடனே நீங்கள் வந்து பாப்பான்னு வாயெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து அந்த பசங்களும் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அவன் ஒருத்தர் வந்து உங்கள் ஷோல்டரில் கை வச்சு உங்களை இழுக்கிறான். நீங்கள் வந்து விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் நவுறுவீங்க. அப்போ உங்கள் ஷர்ட் வந்து கிழிஞ்சிரும். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக எடுத்து நீங்கள் அப்படியே வந்து பிடிச்சிட்டு அதான் விடுங்கன்னு சொல்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அழுகையே வந்துடுது. அப்படியே ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அந்த பசங்களாம் வந்து ஏய் வா நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்றானுங்க. நீங்கள் வந்து ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, கையை விடுங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பசங்க வந்து கேட்குற மாதிரி இல்லை, உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ ஒரே பஞ்ச் தான். பார்த்தா செக்கே ஏய் இந்த டைமில் நீ வீட்டுக்கு போகாமல் என்ன பண்ணிகிட்ருக்க அது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அங்கேருந்து பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிக்க வரான். நீங்கள் ஜெக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜெக்கே வந்து அந்த பசங்களை செம்மடி. நீங்கள் அப்படியே ஒரு ஓரமாக நின்றுக்கிறீங்க. ஓரமாக நின்றுட்டு உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. எல்லாருமே உங்களை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு உங்கள் ஷோல்டர்கிட்ட மறைச்சிட்ருக்கீங்க. உடனே ஜெக்கே வந்து அவன் வந்து உள்ளே டிஷர்ட் போட்டு மேலே வந்து ஷர்ட் மாதிரி போட்டிருப்பான். ஸோ அந்த ஷர்ட்டை வந்து உங்கள்கிட்ட கழட்டி கொடுக்குறான். நீங்கள் வந்து அப்படியே வாங்காமல் நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஜெக்கே ஒன்று போடிடி அப்படின்னு சொல்கிறான். உடனே நீங்களும் அதை வாங்கி போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜெக்கே ஒன்று அந்த பசங்களை பார்த்து ஏய்
இனிமேல் சொல்கிறேன்னு கேட்டுக்கோ. அவள் என் ஆள் பின்னாடி சுற்றுறத பார்த்தேன், அவ்வளோதான், இனிமேல் அடிச்சுட்டு தான் பேசவே ஆரம்பிப்பேன் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே வந்து அந்த பசங்களாம் வந்து தலை உன் ஆளுன்னு தெரியல தலை, சாரி தலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ஜேகே வந்து ஸ்கூலுக்கு படிக்க தானே வர, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க சட்டை பிடிச்சி கிளி கையை பிடிச்சி இல்லைன்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து ஜிக்கி கேட்குறான். உடனே வந்து அந்த பசங்க வந்து இல்லை தலை, சாரி தலை, தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே ஜிக்கி வந்து என் ஆளுன்னு கிடையாது, ஸ்கூலுக்கு வந்தோமா படித்தோமா போனோமான்னு இருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னு வந்து சொல்லி முறைக்கிறான். அந்த பசங்க வந்து சாரி தலை நாங்கள் போகிறோம், வாங்கண்ணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாருமே போயிடுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே தயங்கிட்டே நிற்கிறீங்க, அந்த பயத்துலேயே இருக்கிறீங்க நீங்கள். உடனே ஜிக்கி வந்து உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே வந்து நீங்கள் வந்து அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜிக்கி வந்து உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான், நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. ஜிக்கி ஒன்று நான் தாண்டி எதுவும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி வந்து உங்களை கூப்பிட்டு போகிறான். அப்படியே சைட் ஆக் பண்ண மாதிரி. நீங்கள் வந்து ரொம்ப பயமாக இருக்குது உங்களுக்கு, நீங்கள் அப்படியே ஜேகே வந்து லைட்டாக சைட் அப் பண்ணுறீங்க. ஜேகே ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லடி பப்ளு, அதெல்லாம் எதுவும் இல்லை, அதான் நான் வந்துட்டல, எது பயப்படுற அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். ஒன்று நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் ஜிக்கியோட ஹக்கை பிரேக் பண்ணிட்டு நீங்கள் ஜேகே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜிக்கே வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறான். நீங்கள் வந்து ஜிக்கே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிக்கிக்கு ஒரு நிமிஷம் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே ஜிக்கி வந்து என்னடி ரொம்ப பயன்ட்டியா அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து ரொம்ப பயன்ட்டா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிக்கி வந்து என்னடி அழுறியா அப்படின்னு வந்து கேட்குறான். ஜிக்கி உங்கள் ஃபேஸை கட் பண்ணி பார்க்குறான். நீங்கள் தேம்பி அழுதுட்ருக்கீங்க. உடனே ஜிக்கி வந்து ஏன்டி அழுற, அதான் நான் வந்துட்டேன்ல. இல்லை ஜிக்கி, அந்த ஒரு நிமிஷம் நான் ரொம்ப பயன்ட்டேன், என்னை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களான்னு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிக்கி வந்து என் குழந்தை இப்படிலாம் அழுவாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸை கட் பண்ணி உங்களுக்கு டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விடுறான். நீங்களும் வந்து ஜிக்கியை பார்த்துட்டு உனக்கு ஏன் என்ன இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து ஜிக்கி வந்து அதை யாருமே தெரியாதுடி பொண்டாட்டி, சின்ன வயசுலேருந்து உன்னை பார்ப்பேன், அப்போயே வந்து நீ வந்து கொஞ்சம் நாட்டித்தனமாக இருப்ப, என் தங்கச்சியோடலாம் விளையாடும் போது செம்ம க்யூட்டாக இருக்கும். அண்ட் என் தங்கச்சி கூட நீ இருக்கும்போது அப்படியே 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக ஜாலியாக இருப்பீங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஜிக்கி வந்து சடனாக உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு இந்த ஹேண்டை ஹோல்ட் பண்ணி உங்க கூட லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு வந்து ஜிக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஒரு மாதிரி டியர்ஸ் ஐஸோட ஜேகேயை பார்த்து ஜேகே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து சொல்லு, நீயும் உன்னை விட்டு போக மாட்டல அப்படின்னு கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து ஏன் அப்படிலாம் சொல்கிற அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து இல்லை, என் லைஃப்பில் எனக்கு பிடிச்ச பர்சன் யாருமே என் கூட இருந்ததில்லை, ஏன்னா என்னால் யாரும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் சம்டைம்ஸ் நான் நினைக்கிறது நடக்காது, எல்லோரும் என்ன தான் ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதனால தான் கேட்குறேன், என் கூட கடைசி வரையும் இருப்பியா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க ஜேகே பார்த்து. ஜேகே வந்து உங்கள் 2 ஹேண்டையும் அவனோட ஹேண்டுக்குள்ளே வச்சுட்டு நான் தான் சொல்கிறேன்ல, உன்னை கடைசி வரைக்கும் கை விட்டுற மாட்டேன் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். அப்படிங்கள உடனே ஐ ப்ராமிஸ் யூ ஜேகே, உன்னை என்றைக்குமே நான் கை விட்டுற மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ என்னோடது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து அப்போது நீ என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து ஜேகே ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ ஸோ மச் உங்களுக்கு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ ஸோ மச் டி பொண்டாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து எனக்கு கண்காங்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து உன்னை எப்போவுமே கண்காங்காமல் வச்சு பார்த்துப்பேன் என்னோடய பேபியை அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். நீங்கள் வந்து
ஜேகே பார்த்து சிரிச்சுட்டு சரி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து சரிவா நான் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து வீட்டுக்கா அப்படி வந்து கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து இப்போ என்ன எங்கே போகணும் அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து இல்லை என் யூனிஃபார்ம் ஷர்ட்டு கிழிஞ்சிருச்சு, இதோட வீட்டுக்கு போனால் மம்மி கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜேகே வந்து அதுவும் கரெக்டு தான், ஆனால் அந்த விஷயத்த மறைச்சோன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு நேரத்தில் தெரிஞ்சு அவங்க ஏதாவது ஒன்று கேட்டு திட்டுவாங்களே அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அதுவும் கரெக்டு தான், இல்லை பரவாயில்ல, நான் இன்னொரு ஷர்ட் வச்சுருக்கேன் வீட்டில், ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன், என்ன வீட்டில் மட்டும் விட்டுறியா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து அதானடி ஃபஸ்ட்டும் சொன்னேன் சரிவா அப்படி சொல்லிட்டு ஜேகே நீங்களும் பைக்கில் தான் போகிறீங்க. நீங்கள் வந்து ஜேகேவோட ஷோல்டரில் கை வைக்கலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தேங்கிட்டு நிற்கிறீங்க. உடனே ஜேகே வந்து உங்கள் ஹேண்ட் அப்படியே இழுத்து அவன் ஹிப்பில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே ஜேகே பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நாட்டியே சிரிக்கிறீங்க. உடனே ஜேகே வந்து ஏய் டேடி கேடி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து யார் நான் கேடியா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே வந்து ஜேகே வந்து நீ கேடி தாண்டி பார்த்தல, எவ்வளோ நேரம் வந்து யோசிச்சுட்டு இப்போ நான் என்னோடய ஹிப்பில் ஹேண்டு ஹோல்ட் பண்ணி விட்டோன்னே நீ ஒரு மாதிரி சிரிக்கிற அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து ஜேகேவோட பேக் ஹோல்டரில் அடிச்சுட்டு போ ஜேகே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து இந்த இடையே தாண்டி எப்போ வரும் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நானும் தான் ஜேகே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து சரியான கேடியாக இருக்கிறடி பப்ளு அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து இந்த பேரை மட்டும் நீ வச்சு கூப்பிடாமல் இருக்கவே மாட்டீங்களா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து ஏய் இது நான் வச்ச பேர் உனக்கு பப்ளு அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சிரிச்சுட்டு போதும் ஜங்கக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவும் வந்து ஜேகேவோட பைக்கில் தான் வந்துட்டு இருந்துப்பீங்க. அப்போ ஜேகேக்கு வந்து கால் வருது. ஜேகே வந்து நான் ட்ரைவ் பண்ணுறல என்னோடய ஃபேன்ட்லேருந்து என் ஃபோன் எடு அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நீயே எடுத்துக்கோ அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து எர்ரி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்களும் வந்து ஏன் ஜேகே இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகேவோட ஃபேன்ட்டில் வந்து ஃபோன் எடுக்கிறீங்க. உடனே ஜேகே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நாட்டியாக சிரிக்கிறான். நீங்கள் வந்து ஜேகே நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் அப்புறம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து எட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுக்க சொல்கிறான். நீங்கள் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு தயங்க அண்ணா கூப்பிட்றாரு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து தயங்க ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவன் ஓரமாக பார்க் பண்ணுறான் பைக்கை. நீங்கள் வந்து ஏன் அண்ணா தானே அப்படியே பேசினால அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து அப்படியே பேசலாம் தான், சவுண்டு வேறு கேட்குமா, காற்றடிக்கிற சவுண்டு, அதனால் வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கால் அட்டன் பண்ணி ஹலோ சொல்கிறா தயங்க அப்படின்றான். சரி தயங் தான், ஏய் தங்கச்சிக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு வந்து தயங் கேட்குறான். உடனே வந்து ஜங்குக்கு இல்லைடா அவளுக்கு எதுவும் ஆகலை, அவனுங்க அதே ஸ்கூல் தான் மச்சான், சின்ன பசங்க தான் விடு அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே தயங் வந்து சரிடா தங்கச்சிக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து எதுவும் ஆகலடா அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே வந்து தயங் வந்து சரி தங்கச்சி நீயே கூப்பிட்டு வந்துரு, அதோ வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே வந்து தயங் வந்து சரிடா பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான் காலை. இந்த சைடு ஜாரா தான் டே கூட நிற்கிறா. டே வந்து ஜாரா சரியாக முறைக்கிறான். ஜாரா வந்து தயங் நான் எதுவும் பண்ணல தயங் அப்படின்னு வந்து ஜாரா சொல்கிறா. உடனே வந்து தயங் வந்து எப்படி அவ கூட என்னாவது கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல, இப்போ பாரு தேவையில்லாத பிரச்சனைடி அப்படின்னு வந்து தயங் வந்து சொல்கிறான். உடனே ஜாரா வந்து இல்லை நான் சும்மா விளாண்டேன், இப்படி ஆகுன்னு எனக்கு என்ன தெரியும், காலையில் நடந்தது நான் மறந்துட்டேன் தயங் அப்படின்னு வந்து ஜாரா சொல்கிறான். உடனே வந்து தயங் வந்து என்னது காலையில் நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே வந்து ஜாரா வந்து
அதுவா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நீங்கள் வந்து அடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபைட்டெல்லாம் சொல்கிறா. உடனே தயம் வந்து, ஓ என் தங்கச்சி இவ்வளோ தைரியம்லாம் இருக்கா, தயாவும் பின்னாடி தெரிஞ்சவன் அப்படின்னு வந்து தயம் கேட்குறான். உடனே வந்து ஜாரா வந்து, அதெல்லாம் விட தயம், எனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு வந்து ஜாரா கேட்குறா. உடனே தயங்க வந்து, இல்லை இல்லை தங்கச்சிக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்கிறான். உடனே ஜாரா வந்து, எனக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு வந்து ஜாரா சொல்கிறா. உடனே வந்து தயங்க வந்து, சரி உங்கள் அண்ணன் வர போகிறான், அப்படி தள்ளி போய் நில்லு, இல்லைன்னா ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து சொல்கிறான். உடனே ஜாரா வந்து, சரி அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே போயிட்டு வீட்டு கேட்டுக்கிட்ட நின்றுக்கிறான். தயங்க இங்கே வெளியில் நின்றுட்டுருக்கான். அப்போது நீங்களும் ஜெக்கியும் தான் வரீங்க, வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்குடி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்களே வந்து இறங்கிட்டு தேங்க குடுன்னு உங்கள்கிட்ட ஓடியாந்து, தங்கச்சிமா உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து, இல்லைண்ணா எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜெக்கி வந்து உங்கள் பார்த்து சிரிச்சிட்டு, சரி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போகும்போது தான் நீங்கள் ஜாராவை பார்க்குறீங்க. ஜாரா அப்படியே அழுதுருப்பா போல். உடனே நீங்கள் வந்து, ஜாரா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜாரா கிட்டே ஓடுறீங்க. ஜாரா வந்து, சாரி வயன், என்னால் தானே இவ்வளோ நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவள் வந்து உங்களை ஹக் பண்ணி அழுகுறா. நீங்கள் வந்து, அப்பெல்லாம் கிடையாதுடி, நீ கோச்சிட்டு போனேன், நீ போனதை பார்த்தேன், அதுக்கப்புறம் மிஸ்ஸு வந்து நடுவில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா, அதுதான் என்னால் கூட இன்றைக்கி வர முடியல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து, அதனால தான் எவ்வளோ நடந்துச்சு அப்படின்னு வந்து அவள் சொல்லிவிட்டு அழுகுறா. நீங்கள் வந்து, ஐயோ அப்படி இல்லைடி, ஏன்டி நீ அப்படி திங்க் பண்ணுற அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க சாராவை. குட்டி பிசாசே எதுடி அழுகுற, அதான் வந்துட்டால விடு விடு அப்படின்னு வந்து ஜெக்கி சொல்கிறான். உடனே வந்து சாரா வந்து, சரிண்ணா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவள் அப்படியே உங்கள் கூடவே தான் வரா. நீங்கள் வந்து, நீ வீட்டுக்கு போய் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணல அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே சாரா வந்து, உங்கள் வீட்டில் சேஃபாக விட்டுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து சிரிச்சிட்டு, நல்லா இருக்குடி கதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா ஷோல்டர் மேலே கை போட்டு நீங்களும் போகிறீங்க. போகும்போது நீங்கள் திரும்பி பார்த்து ஜெக்கியை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜெக்கி வந்து உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு போய்ட்டு வா அப்படின்ற மாதிரி சைகை காமிக்கிறான். நீங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போயிடுறீங்க. அதான் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறா. அவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து, அம்மா இல்லை அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே சாரா வந்து, அம்மா இன்னும் வரல வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்களை உள்ளே கூட்டு போகிறா. நீங்களும் வந்து கடகடன்னு உள்ளே போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. உடனே சாரா கிட்டே நீங்கள் வந்து, இந்த விஷயத்த அம்மா கிட்டே சொல்லாத சரியா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து சாரா வந்து, சரி நான் சொல்ல மாட்டேன் சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து, சரி வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து, சரி எனக்கும் ரொம்ப கசன்னு இருக்குது, நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து, சரி பார்த்து போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா அனுப்பி வைக்கிறீங்க. உடனே சாரா வந்து பாய் அப்படி சொல்லிட்டு அவளும் வந்து போயிடுறா. நீங்கள் அவ்வளோதான் வந்துட்டு, ஐயோ கடவுளே இன்னைக்கு ஏன்டே நம்மளுக்கு இப்படி போச்சு அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. உடனே வந்து உங்களுக்கு ஜெக்கே கிட்ட நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க இல்லையா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு, அதை யோசிச்சு பார்த்துட்டு, ஃபைனலி நான் ஜெக்கே கிட்ட சொல்லிட்டேன் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இனிமேலாச்சும் டேஸ் நல்லா போகுதா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போது கதவு தான் யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து, இவன் அதுக்குள்ளே நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஜெக்கே தான். நீங்கள் வந்து, ஜெக்கே இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜெக்கே வந்து, லேடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுறான். நீங்கள் வந்து, ஜெக்கே யாருமே இல்லை வீட்டில், நீ உங்கள் வீட்டுக்கு போ ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜெக்கே வந்து, இதுவும் என் வீடு தாண்டி அப்படின்னு வந்து ஜெக்கே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து, சரி ஆனால் யாருமே இல்லைல்ல, தனியாக இருந்தால் தப்பு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜெக்கே வந்து, ஷோ ஏன்டி பொண்டாட்டி கூட இன்னசென்ட்டாக இருக்க, லவ் பண்ண என்ன, நான் உன் வீட்டுக்கு வரது தப்பா அப்படின்னு வந்து ஜெக்கி கேட்குறான். உடனே நீங்கள் வந்து, தப்பெல்லாம் இல்லை,
யாருமே இல்லைல்ல அந்த டைமில் வரக்கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் கிட்டே வரான். நீங்கள் வந்து எதுக்கு இப்போ கிட்ட வர அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜிகே வந்து இல்லை வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து எனக்கு இப்போ வேண்டாம் நீ போ அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து எனக்கு இப்போ தானே கொடுக்கணும் போல் இருக்குது அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து ஜிகேவோட செஸ்ஸில் கை வச்சுட்டு தள்ளி போ, ஜிகே கிட்ட வரக்கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜிகே வந்து அவங்க ஹேண்ட்ஸ் எடுத்துட்டு அவங்க ஹேண்ட்ஸோட ஹோல்ட் பண்ணிவிட்டு கிட்ட வரக்கூடாதா அப்படி தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே உங்களுக்கு நம்ம க்ளோஸில் வந்துட்டுருக்கான். நீங்கள் வந்து சாரா இப்போ தான் போனா, சாரா வந்துடுவா நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிகே தள்ளுறீங்க. ஜிகே வந்து உங்களுக்கு நல்ல க்ளோஸில் வந்து நின்றுட்டு அவள் இப்போதைக்கு வரமாட்டா அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஏன் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே வந்து ஜிகே வந்து எங்கள் மம்மி இருக்கிறாங்க, ஸோ ஏதோ செய்யணும், அவள் ஏதோ கேட்டா அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கான். உடனே நீங்கள் தான் சரி அவள் வந்துடுவாள்ல நீ தள்ளி போய அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து எப்படியே நிற்கலாண்டி உங்கள் அம்மா தான் இல்லைல்ல அப்புறம் எதுக்கு பயப்படுற அப்படின்னு வந்து ஜிகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து இல்லை 6 o'clock ஆக போகுது மம்மி வந்துட்டாங்கன்னா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜிகே வந்து ஆண்டி லேட்டாக தான் வருவாங்க அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து தள்ளி நின்று பேசுகிறேன் ஜிகே எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து ஒன்று சொல்லவா நீ ஷையாக நான் செம்ம அழகாக இருக்கேன் அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறான். ஓகே ப்ளஷ்ஷு தாங்கலை. நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸை வந்து டேர்ன் பண்ணிக்கிறீங்க. உடனே ஜிகே வந்து என்ன டேர்ன் பண்ணுற ஃபேஸை அப்படின்னு வந்து ஜிகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து பின்ன நீ க்ளோஸ்அப்பில் நிற்கிற ஸ்ட்ரைட்டாக நின்றுனா என்ன ஆகும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜிகே வந்து என்ன ஆகும் இந்த லிப்ஸும் டச் ஆகும் அப்படி தானே டச் ஆகட்டும் அதனால இப்போ அப்படின்னு வந்து ஜிகே கேட்குறான். ஒன்று நீங்கள் வந்து ஜிகே அது தப்பு இல்லை நீ தள்ளி நில்லு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ யாரோ டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஓகேடா, இதோட நான் வந்து இந்த எபிசோடை வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.